கழகத்தில் மூத்த அதிகாரிகளோ சரியாக விஜயை வழிநடத்த தெரிந்தவர்களோ இல்லை என்ற விமர்சனம் கட்சி தொடங்கிய நாள் தொட்டே இருந்து வரும் நிலையில் இயக்குநர் அமீர் மற்றும் சேரன் ஆகியோர் அதேபோன்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இன்னும் என்னென்ன பேசியிருக்கின்றனர், விஜய் மீது விமர்சனத்தை வைத்துள்ள திரைப்பிரபலங்கள் சொல்வது என்ன, விரிவாக பார்க்கலாம். தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் உள்ளிட்டோர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் இயக்குநர் அமீர் தவேக தலைவர் விஜய் மீது பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியபோது கரூர் சம்பவத்திற்கு பின் பாஜக ஆறுதலை விட விஜய் மீது எதிர்கருத்துகளோடு வைக்கப்படும் விமர்சனங்கள் மேலானது என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என பேசியிருக்கிறார். கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி நிறைய நடிகர் விஜய் அவர் தவேக தலைவர், நடிகர்னு சொல்ல வேண்டியதில்லை, தவேக தலைவர் விஜய் அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் குறிப்பாக அதில் அண்ணன் திருமாவளவன், சகோதரர் கருப்பழனியப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க. அந்த கடுமையான உரையாடல் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் தவேக தலைவர் தன்னை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த கருத்துக்களில். அதனால் இன்னும் யார் யாரெல்லாமோ, அது யூடியூபராக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை சரி செய்வதற்கு தான் திட்டுறாங்களா நான் பார்க்குறேன். அந்த அறிவுரையாக தான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. அதனால் இவங்க திட்டலை விட ஹரிஹர ராஜா சர்மாவுடைய ஆறுதல், அரவணைப்பு ரொம்ப ஆபத்தானது. அதேபோல விஜய்க்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, 16ஆம் நாள் காரியத்துக்கு பின் கருத்து தெரிவிப்போம் என்று ஒரு கட்சியை சேர்ந்தவர் கூறுவது சரியா, ஏன் 14 நாட்களாகியும் இன்னும் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை எனவும் கடுமையாக சாடி பேசியதோடு ஆதவர்ஜுனாவையும் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், தவேகாவிற்கு நல்ல வழிகாட்டுதல் கூடிய தலைவர்கள் வேணும், அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் வேணும், சுட்டிக்காட்டுகிற தலைவர்கள் வேணும்னு. ஆனால் லட்சோப லட்சம் மக்களுடைய பேரன்பை பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. முதல்ல இருந்து நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன். நான் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் விசிகாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நான் இதை சொன்னேன். அப்பவும் நான் தான் கடுமையாக எதிர்த்தேன். எனக்கு இதுக்கு நேரடி தொடர்பு இல்லை, அவருக்கு எனக்கு பகையும் கிடையாது. ஆனாலும் சொன்னேன், பணக்காரர்கள் மக்களுக்காக அரசியல் செய்யவே முடியாது, ஒரு நாள் வாய்ப்பே கிடையாது. பெரும் முதலாளிகளும் பணக்காரர்கள் மக்கள் சேவை வரன்றதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன் அந்த ஒரு கருத்தை. அவர் இங்கிருந்து போறாருன்னா அவர் போய் வேற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர்றாரு, வேற ஒரு வேலையை செய்யறாரு. இப்ப கூட நீங்க பாருங்க, கரூர் நிகழ்வுல வழக்கில் அவர் சேர்க்கப்படாமல் இருக்கிறாருன்னா அப்ப பணம் இருந்தா எது வேணாலும் செய்ய முடியும். அதோடு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை கூறிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் சென்று ஏன் மாற்றி மாற்றி பேச வேண்டும், அங்கு ஏன் பொய் கூற வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் என பொய்க்கு மேல் பொய்யாக சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். இது நல்லதல்ல. சம்பவம் நடந்து 14 நாட்களாகியும் இன்னும் சம்பவத்திற்கு பொறுப்பு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாகத்தான் தவேக இருக்கிறது. விஜய் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடன் இருப்பவர்களை இயக்குநர் அமீர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பொதுவெளியில ஊடகங்கள்ல பேசும் பொழுது கரூரில் நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்றாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, வேற காரணங்களை சொல்றாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்லணும். அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாம, ஏன்னா இங்க இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அதை சொன்னா ஏற்க முடியாது, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் இங்க சொன்ன போய் ஊடகத்தில் சொன்னதை போய் அங்கே போய் சொல்றாங்க. அதனாலதான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க 2 பேருமே ஆவணங்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க. அவங்க சதினா அதற்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அதை கொடுக்காம இதை இழுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக, எனக்கு அதுதான் கேட்குறேன். அரசியல் இப்படி நிக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் சொல்றேன், ஒரு அன்பை பெற்றிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், மாபெரும் அன்பை பெற்றிருக்கிறாரு. அவரை நம்பி லட்சோப லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களை நீங்க அரசியல் படுத்துங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற அன்பான கோரிக்கை. அதேபோல இயக்குநர் எஸ்.சி. சந்திரசேகரை குறிப்பிட்டு பேசிய அவர், மற்றவர்களை நீக்கிவிட்டு தனது தந்தையை விஜய் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார்.
விஜய் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேணா விரும்புகிறேன். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பை எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், தன்னுடைய மகன் நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டான். ஒரு கல்லூரி படிப்பை முழுவதுமாக தாண்டாத விஜய் அவர்களை ஒரு திரைப்பட நடிகராக ஆக்கி முதலீடு செஞ்சு அந்த முகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார பத்திரிகையுடையது. இன்றைக்கு அவரே தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுவார் என்ற விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி வெற்றி அடையணும்னு எல்லா வகையிலும் அவருடைய அரசியல் பாதையை நோக்கி நகர்த்தினது அவருடைய தந்தையார் தான். அவர் இன்றைக்கு வச்சிருக்கக்கூடிய புதிதாக இவருக்கு பின்னால் சேர்ந்த யாருமே ஒரு நாளும் அவருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இது கடந்த கால வரலாறு அரசியல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் சொல்லுது, எல்லா இடத்துலையும் சொல்லுது. அதனால அந்த கைகளை விலக்கி வச்சுட்டு அவருடைய தந்தையார பக்கத்துல வச்சுக்கிட்டாருன்னா அவரு நல்ல வழிகாட்டுதலா இருப்பார்னு நான் நம்புறேன். அதேபோல கரூர் சம்பவம் குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கடுமையாக பதிவிட்டுள்ள இயக்குனர் சேரன், ஒரு தலைவன் எப்பவும் என் பக்கத்துல வந்து எனக்காக நிப்பான்ற நம்பிக்கையை உருவாக்கணும், முடியலன்னா அதை வளர்த்துக்கணும். ரசிகர் மன்றம் இருக்கிற வரை யாரும் கேட்கல, எங்களை எப்போ ஆளணும்னு வந்தீங்களோ அப்பதான் இந்த கேள்வி. நல்லது சொல்ல கூட இருங்க, தவறா சொல்லி ஏத்துவிட வேண்டாம் என கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக இயக்குனர் அமீர், இயக்குனர் சேரன் ஆகியோர் விஜய் தவறாக வழிநடத்தப்படுகிறார், உடன் இருப்பவர்கள் ஏத்துவிடுகிறார்கள் என்பன போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.